வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இஸ்ரோவுடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வீடியோகிராஃபி. ஓகேங்களா, வீடியோகிராஃபின்ற ஒரு போஸ்ட் டீட்டெயிலை பற்றி தான் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வீடியோகிராஃபி போஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஇசியு அகமதாபாத். சரிங்களா, அகமதாபாத்தில் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த டெவலப்மெண்ட் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன் யூனிட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய மொத்த ஒர்க்குமே வந்து நீங்கள் வந்து இஸ்ரோவில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வீடியோகிராஃப் பண்ணுறது தான் உங்களுடைய ஒர்க், நேச்சுரல் ஒர்க்காக இருக்கும். ஸோ இதுக்கான பே லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 44,000லேருந்து உங்களுக்கு வந்து 1,42,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ நீங்கள் 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் இந்த டிசிப்ளின் ஆஃப் சினிமட்டோகிராஃபி அண்டு வீடியோகிராஃபி. சரிங்களா, இந்த 2 கோர்ஸும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வீடியோகிராஃபி போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ இந்த போஸ்ட்டோடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து அப்பர் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ். சரிங்களா, இதுதான். ஓகே, அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகே, உங்களுக்கு வந்து எப்படிலாம் செலெக்ஷன் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் பர்சனாலிட்டி இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டைமில் வந்து இதை ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபி இல்லைனா வீடியோகிராஃபி இந்த 2 கோர்ஸில் நீங்கள் வந்து மேஜராக என்ன படிச்சிங்களோ ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் வீடியோ அந்த கேமராஸ் அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களா, கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுக்கிறீங்களா, ஸோ இதெல்லாமே வந்து உங்களை வந்து ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் மெரிட் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து வீடியோகிராஃபி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. உங்களுடைய ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் எஸ்ஜி. ஓகேவா, டெக்னிக்கல் ஆஃபீஸர் எஸ்ஜின்ற ஒரு கேட்டகரியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போது வந்து உங்களுடைய பே லெவல் 13A வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது 1,31,000லேருந்து 2,16,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து இன்கம். அப்போ வந்து உங்களுடைய மந்த்லி பே ஸ்லிப் இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து உங்களுடைய கெரியருடைய ப்ரொமோஷன்ஸ். சரிங்களா, ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கணும், என்ன மாதிரியான ஸ்டடி மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், அதோடைய ஸ்டடி டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செப்பரேட் பிளேலிஸ்ட்டே இருக்குது, இஸ்ரோடைய பிளேலிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு மொத்த இஸ்ரோ பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.